ஹாய் ஐஸ். ஸோ இன்னைக்கு வந்து கார் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு கார் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ரெடி ஆயாச்சு, வாங்க போகலாம். ஸோ கைஸ் நியர்பை வந்துட்டேன். ஆக்சுவலி அடிக்கிற வெயில் சரியான வெயில் அடிக்குது, பயங்கர வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள், தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு, ஹெல்மெட்டில் வேர்த்து பயங்கரமாக வேர்த்துருச்சு ஹெல்மெட்டில். ஸோ இங்கே நியர்பை வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே ரோட்டில் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்து அண்ட் லெஃப்ட் எடுத்தால் ஷோரூம் வந்துடும், சர்வீஸ் சென்டர் வந்துடும். கார் அங்கே தான் இருக்குது. 3 months கார் அங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மந்த் எண்டில், அதாவது விச் மீன்ஸ் ஜூன் மந்தோட எண்டில் வந்து கார் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நான் நேற்று ஆக்சுவலி ஜூன் மந்த்து 29th மண்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் கேட்டேன். 2 hours பர்மிஷன் கேட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, ஒரு கொரியர் போடுற வேலை. ஸோ அதுவும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆஃபீஸில் வந்து விடல. ஸோ நீங்கள் டியூஸ்டே போய்க்கோங்க, மண்டே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நேற்று வந்து ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி வந்து ஆஃப் டே லீவாகவே எடுத்துட்டேன். ஆஃப் டே லீவ் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். இன்னும் பக்கத்தில் தான், அப்படியே ஒரு 200 meters போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் ரீச் ஆகிட்டேன். கிண்டியில் இருக்கிற மாருதி சுசுகி கிவ்ராஜ் மோட்டார் சர்வீஸ் சென்டரில் தான் இருக்கேன். கண்ணாடி வந்து கண்ணாடி மாதிரியே தெரியல. இது ஆக்சுவலி ரூஃபுக்கும் கண்ணாடிக்குமே வித்தியாசம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. சைடு பார்த்து ஃபுல்லாகவே புதுசு. ஏதோ ஒரு வண்டி எர்டிகா. இந்த வண்டிக்கு மொத்த பாடி ஒரு கூண்டே வந்திருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே டோரு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு பாடியே வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,469 ரூபா. 469 ரூபா. ஸோ 2,30,000 ரூபாய்க்கு ஒரு காரோட கூண்டு, எர்டிகாவோட கூண்டு. One week later. Hi guys. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கார் பார்க்க தான் போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து கார் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டியூஸ்டே போனேன். போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நான் டியூஸ்டே போனேன், இந்த வாரம் தேர்ஸ்டே போகிறேன். 2 சிமிலாரிட்டி என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் போகும்போது இதே ஷர்ட் தான் போட்டு போனேன் அண்ட் இதே இடத்துல தான் நின்று நான் லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும் போதும் பேசினேன். ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஷர்ட் தான் போட்டு போகிறேன். இதே இடத்துல தான் நின்று இப்போ வீடியோ எடுக்க பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிண்டி வந்துட்டேன்.
இன்னும் தான் இங்க காமிச்சோம் இல்லையா, லாஸ்ட் டைம் போகும்போது கூட சொன்னேன், இந்த நேரம் அந்த லாஸ்ட் போயிட்டு அந்த ரைட் எடுத்தா கொஞ்ச தூரத்துல வந்து சர்வீஸ் சென்டர் வந்துடும். இன்னும் டைம் வந்து 11. நான் ஆஃபீஸ் 11 மேக் அ விஷ். நான் மேக் அ விஷ். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் மேக்கிங் அ விஷ். ஸோ நம்ம வந்து யூனிவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ பயங்கரமான ரஷ் டிராஃபிக்ல தாண்டி வந்திருக்கேன். அண்ட் பெண்கள் நம் நாட்டின் கண்கள். நீங்க டூ வீலர் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அப்படின்னா பாராட்டத்தக்க விஷயமாவே இருந்தாலும் சைடு மிரர்லாம் பார்க்கலனா கூட பரவாயில்ல, லெஃப்ட் ரைட்ல மட்டும் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி லிட்ரலி ஒரு அக்கா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி அந்த காருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன். அதுக்கு லெஃப்ட்ல வந்து பயங்கரமான டிராஃபிக்ல லெஃப்ட்ல ஒரு டூ வீலர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அந்த கார்ல. அந்த அக்கா பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல அப்படியே திரும்பிட்டாங்க. அதுவும் அவங்க ஸ்டேரிங்கை மட்டும் திருப்பல, தலையவே தலை இப்படி திருப்பலாம் இல்ல, இப்படியே திருப்புறாங்க. ஸ்டேரிங் இப்படி திருப்புறாங்கன்னா இப்படி திருப்புறாங்க. அந்த அண்ணா நேரா போய் இன்னொரு டூ வீலர் மேல இடிச்சுட்டாங்க. இடிச்ச டூ வீலர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு டூ வீலர் அண்ணா வந்து ராங்ல வந்து வணக்கம்டா மாப்ள அப்படின்னு ஆப்போசிட்ல மோதிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த அக்கா மட்டும் அப்படி டக்குன்னு லெஃப்ட்ல திருப்பாம இருந்திருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஓரமா போயிருப்பாங்க. இந்த அண்ணா பாட்டுக்கு நேரா அந்த கார் கிராஸ் பண்ணி போயிருந்துருவாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டாம. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லேடிஸ் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. லெஃப்ட் ரைட்ல மட்டும் பார்த்து கவனிச்சு ஓட்டுங்க. உங்களால பல பேருக்கு சேதம் ஆகுது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம இப்போ வந்து கார் பார்க்க போகலாம் வாங்க. ஸோ கைஸ், மாருதி சுசுகி சர்வீஸ் சென்டருக்கு கிண்டிக்கு வந்துட்டேன், கிவ்ராஜ் மோட்டாருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், பயங்கரமான மேஜர் ஆக்சிடென்ட் கார்லாம் வந்து இங்கே வரும். லாஸ்ட் டைமே நான் வந்து நிறைய கார் காமிச்சிருப்பேன், ஆனால் பேசியிருக்க மாட்டேன் கேமராவில். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இங்கே லெஃப்டில் எர்டிகா நிற்குது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்குதுன்னு. ஆக்சுவலி ரோடு ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடக்குது. ஸோ கைஸ், கார் ஓட்டுறீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக வண்டி ஓட்டுங்க அண்ட் கார் ஓட்டுங்க. மீதிலாம் நான் வந்து வீடியோவில் அப்புறம் பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 3 மாதம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார் இங்கேயே நிற்கிது சர்வீஸ்லேயே. பெயிண்டிங்லாம் இப்போ முடிஞ்சு ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து ஃபஸ்ட்டே கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜூன் 10ஆம் தேதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15 ஆச்சு, ஜூன் லாஸ்ட்டில் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜூலை 15 ஆயிடுச்சு. ஜூலை 15க்கு அப்புறம் இன்னைக்கு 16 நான் இந்த வீடியோ எடுக்கும்போது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடியாகி வெளியே வரல. ஆல்மோஸ்ட் இன்னொரு 4-5 டேஸில் வெளியே வந்துடும் நம்புகிறேன். புதுசாக கார் வாங்கும் போது கூட இந்த வண்டியை வந்து நான் ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணல. பிடிஐன்னு சொல்லுவாங்க, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன். பட் நான் இப்போ வந்து இந்த டைம் வந்து கார் எடுக்கும் போது ஒன்றும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன பொருளும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்றும் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி கார் வந்து ரொம்ப டிலே ஆகுதுல்ல, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாமா. நெக்ஸ்ட் மண்டேலாம் வந்து ஃபிட்டிங் முடிச்சிருவாங்களாம். விச் மீன்ஸ் இப்போ வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 2 நாள் வேணுமாம்மா, அப்புறம் மண்டே 1 நாள், மொத்தம் 3 நாள் வேணுமாம்மா. 3 நாளில் வந்து ஃபிட்டிங் முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து அவங்க ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து ரன்னிங் டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. ஐடியலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டு பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ரோட் டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. ரோட் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி பாருங்கள், நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தென் இன்சூரன்ஸில் போய் நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ற. இன்சூரன்ஸ்லேருந்து வந்து ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துடும் நம்புகிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.